முக்கிய செய்தி. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விசிகவின் வன்னியரசும் IUMLின் ஷாஜஹானும் இன்று காலை 9:30 மணிக்கு பதவியேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு அமைச்சர்களுடைய மொத்த பலம் 35. நேற்றைய தினம் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றதோடு மொத்தம் 33 பேர் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த சூழல்ல தற்பொழுது அமைச்சர்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 இடங்களுக்கும் தற்பொழுது அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையில் விடப்பட்டிருக்கிறது. அதில் IUML கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் AM ஷாஜகான், பாபநாசம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், அவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் வன்னியரசும் அமைச்சர்களாக இன்றைய தினம் பொறுப்பேற்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் விடப்பட்டிருக்கிறது. 2 பேருக்கும் என்ன இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் நேற்று ஒதுக்கப்பட்ட இலாக்கள் வரையிலும் 2 இலாக்காக்கள் மட்டும் இன்னும் ஒதுக்கப்படாமல் இருக்கின்றன. ஒன்று சிறுபான்மை நலத்துறை, மற்றொன்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. ஆகிய இந்த 2 துறைகளும் இருப்பதனால் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும், வன்னியரசு அவர்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சூழல் அதிகாரப்பூர்வமாக இன்று காலை 9:30 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இவர்கள் 2 MLAக்களுக்கும் அமைச்சராக பொறுப்பு ஏற்கக்கூடிய அந்த பதவியேற்பு விழா நடத்தி வைப்பார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அந்நேரத்தில் தலைமை தாங்குவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.